அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ பாரு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லது இல்ல அப்படின்னா, அந்த விஷயம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு சின்ன ஹதீஸ் தான். ஆனா இது ரொம்ப 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 கம்மியான மக்கள் தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஹதீஸ் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், நல்லதே பேசுங்க, இல்லன்னா மௌனமாக இருங்க. இது எவ்வளோ சிம்பிளான ஒரு ஹதீஸு. பட் ஆனா இது ஃபாலோ பண்றதுன்றது சாதாரண விஷயமே இல்ல. நம்மள நெறைய பேர் மத்தவங்கள பத்தி குறை சொல்றதா இருக்கட்டும், மத்தவங்க பின்னாடி பேசுறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேக் பைட்டிங் பண்றோம். ஏகப்பட்ட விஷயங்கள அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறோம். நல்லது ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அவங்களுக்கு தெரியாம பேசுறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க மூஞ்சில நேராவே நம்ம பேசுறோம். ஸோ இதெல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய கோப பார்வையில நம்ம இறங்குறோம்னு அர்த்தம். ஸோ ஒருத்தருடைய மனச கஷ்டப்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அது எதுவாக வேணா இருந்தாலும், அதுவும் முக்கியமா வார்த்தைகளால கஷ்டப்படுத்தவே கூடாது. தினமும் காலையில பார்த்தீங்கன்னா, எல்லா உறுப்புகளும் வந்து இந்த வாய பார்த்து சொல்லுதாம், "நீ இன்னைக்கு என்ன பேசுறியோ, அத வச்சு தான் என்ன யாருன்னு சொல்லுவாங்க." நீ இன்னைக்கு நல்லது பேசுனனா, எக்ஸாம்பிள் "நீ நல்லா இருக்கிறப்பா, உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ எப்படி இருக்க?" இந்த மாரி நலமான விஷயங்கள் பேசும்போது, அந்த மனுஷனையே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. உன் வாய் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இதே நம்ம அசிங்கமான வார்த்தைகள், அரைகுறையான பேச்சுகள் நம்ம பேசும்போது, யாரையும் வாய திட்ட மாட்டாங்க. அந்த மனுஷன தான் திட்டுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வாய் மூலியமா நம்ம வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பேசணும். ஸோ அதனால தான் இந்த ஹதீஸ் ரொம்ப சிம்பிள். ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஹதீஸ பேணுதலா ஃபாலோ பண்றதுக்கான தௌஃபீக் தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.